குழந்தைகள் முன்னேற்ற கழகம் 2025ல் தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு காமெடி ட்ராமா மூவி. சங்கர் தயாள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு, செந்தில் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். யோகி பாபு ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். இவருக்கு 2 ஒய்ஃபுக்கும் 2 பசங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிப்பாங்க. ஸ்கூலில் தேர்தல் வரும். இந்த தேர்தலில் போட்டியிட்டு யார் தலைவர் அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கரமாக கடுமையாக போட்டி போடுவாங்க. இப்போ இறுதியில் யார் ஜெயிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஆன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னாவே படத்தில் நடித்த எல்லாமே சிறப்பாக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த குட்டீஸ் 2 பேர் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. படத்தில் காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. இப்போது ஏற்கனவே ஒரு அரசியல், குடும்ப அரசியல் இதெல்லாம் தாண்டி ஸ்கூலில் எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய அரசியல் கருத்துக்கள்லாம் அங்கங்கே வசனங்களாக அந்த படத்தில் வருது. குறிப்பாக பெரியவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்கூல்லலாம் எந்த மாதிரியான ஒரு அரசியல் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத அப்படியே தெளிவாக இவங்க சொல்லியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்தில் சார் இந்த படம் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு வந்திருக்கு. அவருடைய நகைச்சுவை அண்டு யோகி பாபு 2 பேரும் செய்கிற காமெடியில் ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் பெருசாக எந்த ஒரு சீனுமே இல்லை. சும்மா அப்படியே மேம்போக்காக போயிடுது. ஸ்டோரி ஒரு புதியமான ஸ்டோரி தான். ஆனால் இவங்க கொண்டு வந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம். குறிப்பாக யோகி பாபு ஒரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொண்டு வந்திருக்கலாம். இவர் வேணும்னே திரிச்ச மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாகவும் யோகி பாபுவை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில சீன்ஸ்லாம் எடுப்படலை. யோகி பாபு வேணும்னே வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த அழுத்தத்தோட கதைக்கு என்ன தேவையோ அதை அதோட அந்த கேரக்டர் ஒன்றி வரணும். இவங்க எந்த ஒரு கேரக்டருமே அவங்க சிறப்பாக எழுதலை. குறிப்பாக அந்த குட்டீஸ் கேரக்டர் மட்டும் நல்லா இருக்குது. அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் காமிக்கிறது இது மட்டும் நல்லா இருக்குது. மற்றபடி எந்த ஒரு கேரக்டருமே இவங்க பெருசாக எழுதலை. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இது சூப்பராக இருக்கும், சும்மா இருக்கணும். இந்த படம் ஒன் டைம் வாட்ச் தான் நானும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.